கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மனமகிழ்ச்சியின் நல்ல மருந்து என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் கூட நாம் எபேசு சபையை குறித்து நாம் பார்த்தோம். அதில் அன்பை குறித்து பார்த்தோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயே என்று யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றும் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், யோவான் 3:16 நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் மூலமாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து தான் பார்க்க போகிறோம். தேவன் நம் மீது எவ்வாறு அன்பு வைத்திருக்கிறார் என்றால், அவரை போல அன்பான தேவன் இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை போல ஒரு அன்பான தேவனை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியாது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்திலும் கூட நாம் ஈஸ்டர் தினத்தன்று தேவனுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தோம். அதே போல அவர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்தோம். அவ்வாறு அவர் அடிக்கப்பட்டவராய், நம்முடைய பிதாவால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவராய், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் இதை செய்தார். இந்த வசனத்தோட ஹைலைட்டே அன்பு தான். ஆனா நான் அன்பை குறித்து இன்னைக்கு நான் சொல்ல போறதில்ல. அதோட தீமை பத்தி நான் சொல்ல போறேன். அதாவது முக்கியமா கீ பாயிண்ட் என்னன்னா, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. நித்திய ஜீவன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நித்திய ஜீவன் நமக்கு எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன் நானு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் உங்களோட சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், நாம் கெட்டு போய்விடக்கூடாது என்பது அவர் நம் மீது வைத்திருக்கிற கரிசனையா இருந்திருக்கிறது. அவ்வாறு தேவன் நம் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை இந்த காலை நேரத்துல நாம் அவரோடு கூட இணைந்திருப்பது மிகவும் பாக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மனமகிழ்ச்சி நல்ல மறந்து இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை நாளுக்கு நாள் உங்களை சந்தித்து வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானித்த இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். நாம் கெட்டு போய்விடக்கூடாது. நாம் கெட்டு போய்விடாமல் நம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம் தகப்பனை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. காலை வேளையில ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கம் பெரிது ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கரிசனை பெரிது ஆண்டவரே. நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக உங்களுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கீங்க தகப்பனை. ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு, நாங்கள் சீர்கெட்டு போகாதபடிக்கு தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் உங்க பிரச்சனைகளை வழிநடத்தட்டும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய கிருபைகளால் ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள நாங்கள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.